குறிக்கிறது. எவ்வளவு உயர்ந்த இலக்கிய தரத்தின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நூலை இயற்ற வேண்டும் என்றால் அவர் மாபெரும் பண்டிதராகவும் அரபு மொழியின் கரை கண்டவராகவும் முந்தைய இலக்கியங்களை கரைத்து குடித்தவராகவும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதவும் படிக்கவும் தெரியாது என்பது ஆச்சரியமான உண்மை. பார்க்க திருக்குர்ஆன் 29வது வசனம், 29வது சூரா 48வது வசனம், 7வது சூரா 157வது வசனம், 158 வசனம், 62வது சூரா 2வது வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது என்பது அவர்களின் தகுதியை குறைக்குமா என்பது 312வது குறிப்பில் விளக்கியுள்ளோம். இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த தொடரில் காண்போம்.